ஸ்கூல்ல 8th படிக்கிற பொண்ணு ஒருத்தி அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வரதுனால அங்க இருக்கிற டீச்சர் இந்த பாப்பாக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லயே இருக்கிற டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டு போறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுல அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கான்றது தெரிய வருது. ஸ்கூல் பிரின்சிபல் அவங்க அம்மாவை கூட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிற அவங்க அம்மா என் கண்ணு முன்னாடியே நிக்காத, எங்கனாச்சும் போய் செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அந்த பொண்ணும் தனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாத அவங்க அம்மா எதுக்காக திட்டுறாங்கன்றதும் புரியாம நான் எங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அழறேன். ஆக்சுவலா ஏதோ ஒரு சண்டைனால அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க அப்பா கூட தான் இருக்கிறதுனால அந்த பிரின்சிபலும் அங்க இருக்கிற ஸ்டாஃபும் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த ஸ்கூல்ல அவங்க அப்பா கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணும்போது அங்க ஒரு ஸ்டாஃப் வந்து இவரை திருத்தனமா வீடியோ எடுக்கிறாரு. சொந்த அப்பாவால தான் அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் வந்து ஒரு மீம் கிரியேட் பண்ணி வைரல் ஆக்கிறாரு. பத்தாத குறைக்கு அவங்க ஒய்ஃபுமே அவங்க ஹஸ்பண்டை ரொம்பவும் கேவலமா பாக்குறாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் என்ன அந்த மாதிரிலாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாரு. அதே டயத்துல போலீஸும் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த ஸ்டேஷனுக்கு வர நல்ல இன்ஸ்பெக்டர் இவர் மேல எந்த தப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்கூலுக்கு போயிட்டு பிரின்சிபல் கிட்ட இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா நீங்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், எந்த ஒரு விசாரணையும் இல்லாம அவங்க அப்பா தான் இந்த தப்பு பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல பழைய தூக்கி போட்டு ஒரு அப்பாவை அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாரு. மீம்ஸ் கிரியேட் பண்ண ஸ்டாஃப் தான் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு இருப்பாரு. ஆனா அதை தெரிஞ்சுக்கிற அவங்க அப்பா வந்து அவனை கடத்தி கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி கொண்டுறாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அப்பா கிட்ட சொன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்பி அந்த பொண்ணு அப்பா கிட்ட சொல்லியிருப்பா. கடைசியில அந்த பொண்ணோட நம்பிக்கையும் அவங்க அப்பா காப்பாத்திடுறாரு.